இது நல்லா தானே இருக்கு. ஆமாம். சரிங்களா? இதை வந்து ஒரு நாளைக்கு 2 பீஸ் 3 பீஸ் தாராளமாக சாப்பிடலாம். பச்சையாவா? பச்சையாக சாப்பிடலாம். இப்போ நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்னா என் கூட வந்த இதெல்லாம் சாப்பிட்டு பாய்க்கங்க, அப்பதான் தெரியும். ஐயோ சாப்பிடுங்க. அது என்ன டேஸ்ட் நீங்களே சொல்லுங்களேன். நீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மூலிகைன்றவங்களுக்கு இதை வந்து நார்மலா ஆட்டுக்கால் சூப் எப்படி வைப்போம்ளோ, வெஜிடபிள் சூப் எப்படி வைப்போம்ளோ, அது மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இதையும் பறிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி சூப் மாதிரி மாற்றி குடிக்கலாம். ஆமா, அப்படின்ற நொட்டாங்கொட்டுன்னு சாப்பிடணும். குழப்பின் அதிகமாகணும் அப்படின்னா அதுவே போதுமானது. இதுவே உங்களுக்கு ஒரு சில மூலிகைகள போதுமானது. அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு ஈஜிஎஃப்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரியா கிரேட்டின் குறையணும், ஹெச்பி அதிகமாகணும், பிபி கண்ட்ரோலுக்குள்ள கொள்ளணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு யூரின் நல்லா போகணும், மலம் நல்லா போகணும், அசதி சோர்வு டயர்னஸ் இருக்காரு. அந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் உடம்புல இல்லாமல் இருந்தால் சரி, அவ்வளோதானே. அதை இந்த கீரை செய்யும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேரு பதகன். நாம இன்னைக்கு பாரம்பரிய சித்த வைத்தியர் ஆரோக்கியதாஸ் ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா கிட்ட இன்னைக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன் வரக்கூடிய ஒரு எளிமையான, நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னும் அதில் வேறு ஏதாவது மருத்துவ தகவல்கள் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. எப்படி ஐயா? நல்லா இருக்கேங்க. என் கையில் ஒரு பெரிய மூலிகையை கொடுத்துருக்குறீங்க. இது ரோட்டோரங்களில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். இது மூக்கிரட்டை இல்லையா? ஆமாம், மூக்கிரட்டை மூலிகை கொடுத்துருக்குறீங்க. ஸோ இதில் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய புனர்னவாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருந்துலலாம் இதோட பேரை நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதை எளிய மக்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, இன்னும் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அற்புதமான கேள்விங்க. நேரிலே இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் ஒரிஜினல் மூக்கரிட்ட கீரை. ஃபர்ஸ்ட் அதை அடையாளம் நம்ம சொல்லிடுவோம். இதுதான் பாருங்க ஒரிஜினல். இதை எப்படி அடையாளப்படுத்துறது? ஏன்னா இந்த சாரணக்கீரையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. வானத்தை நோக்கி அதனுடைய இலைகள் பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே படிச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிசு பிசுவாக வரட்டும். இது விதை மூலமாக இனப்பெருக்கம் செய்கிறது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி இருக்காது, பூமியை நோக்கி தான் இருக்கும். ஆனால் வானத்தை நோக்கி இருக்கிற இது பாருங்க ஒரிஜினல் மூக்கரிட்டை இப்படி தான் இருக்கும். வானத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது சாரணை அப்படின்ற சொல்கிற ஒரு மூலிகை. மூக்கிரட்டில சாரணை அப்படின்ற ஒரு மூலிகை. இது சக்காளத்தின்னு வேற சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். ஆமாம், இது மாதிரி சாரணையிலேயே பல வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரிஜினல் மூக்கிரட்டை. சரிங்களா? இது குப்பைக்கீரையும் இது மாதிரி தான் இருக்கும். அப்புறமா தொய்யாக்கரை இதோட கொஞ்சம் இதே ஷேப்பில் ஒரு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த சாரணக்கீரையும் பல வகைகள் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது. தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா சாரணிலே தண்டுக்கீரை இருக்குது, சிவப்பு தண்டுக்கீரை அது மாதிரி தான் இருக்கும். தண்டுக்கீரைனா வேற பெருசாக வருது, அது நினச்சிடாதீங்க. இது மாதிரி பல்வேறு வகையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மூக்கரட்டுக்கீரை. இந்த மூக்கரட்டுக்கீரை என்ன செய்யும் அப்படின்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். இதுக்கு தான் புனர்னவாசான்னு ஒரு பேர் கூட வைக்குது. அதாவது உடலில் இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை ஒரு அற்புதமாக செய்யும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியரை பற்றி பேசியிருப்பாங்க, கிட்னிக்கு எப்படி பயன்படுத்துன்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சு குடலெல்லாம் வெந்துருச்சு, குடலெல்லாம் ஒன்றில்லா போயிடுச்சு, குடிச்சு கல்லீரலாம் ஒன்றில்லா போயிடுச்சு, இப்படி குட்டைச்சேரி ஆக்கி வச்சிருக்கடா அவன் கல்லீரல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவலாக இருக்கும். ஏன்னா இப்போ கல்லீரல்னாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே கீழே நெல் எடுப்பாங்க, வெள்ளை கசலாங்கன்னு எடுப்பாங்க, முத்துக்கட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஆமணக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி கற்றாலுடைய வேறப்படுங்கன்னா தண்டு மாதிரி பைப் மாதிரி நாளால் மாதிரி போடுவோம், இதெல்லாம் எடுப்பாங்க. அம்மன் பச்சை எடுக்கலாம். இப்படி கல்லீரலுக்காக பல மருந்துகள் இருந்தாலையும் அதோட இந்த மருந்துகளை கொடுக்கும்போது எக்ஸலண்டா வேலை செய்யும். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு, சரிங்களா? அது கிட்னி மட்டும் இல்லாம லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கும் இதை யூஸ். ஆமா, ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இருக்கு, கிரேட் 2 இருக்கு. டீஜெல் உடம்புல கெட்ட கொழுப்பு அளவு அதிகமாயிடுச்சு, அதே மாதிரி உடம்புல கழிவுகள் அதிகமா தேர்ந்துருச்சு, சளி அதிகமா இருக்கு, ஆமா
அப்படின் போது சளி வெளியே வருது அப்படி அப்படி துப்புறாங்க. அப்போ சளி அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த மூக்குரட்டையை பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்துன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அந்த கிட்னி பிரச்சனைக்குள்ள வரேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கீரையை இப்படி பறிச்சுக்கணுங்க. இப்படி தாராளமாக பறிச்சுக்கலாம், இப்படி பறிச்சுக்கலாம். இது பறிச்சு எப்படி கீரை குழம்பு செய்வோம்லோ, சாதாரண கீரை குழம்பு செய்வோம் இல்லையா, அது மாதிரி கீரை குழம்புல இந்த கீரையே பயன்படுத்தணும். அதாவது கடைஞ்சி பருப்பு போட்டு அந்த மாதிரிங்களா? ஆமா ஏங்க, இது இன்னொரு விஷயம் என்னன்னா தனி கீரையாவே பயன்படுத்தலாம். ஆமா, தனி கீரையாவே பயன்படுத்தலாம். இதை பிடிங்களேன். ஆக்சுவலா மக்கள் பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க. இது கீரை தானே, இது நல்லா தானே இருக்கு. ஆமா, சரிங்களா? இதை வந்து ஒரு நாளைக்கு 2 பீஸ் 3 பீஸ் தாராளமாக சாப்பிடலாம். பச்சையாவா? பச்சையா சாப்பிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், ஏன்னா என் கூட வந்த இதெல்லாம் சாப்பிட்டு பாய்க்கங்க, அப்பதான் தெரியும். ஐயோ, சாப்பிடுங்க, அது என்ன டேஸ்ட் நீங்களே சொல்லுங்களேன். நீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத மூலிகை, கசப்புலாம் எதுவுமே இல்லை. இவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். அதாவது நம்ம எதையும் சாப்பிட்டு பார்க்கறது இல்லை. எப்படி இருக்குன்னா வெள்ளரிக்காய் தோலோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், இது ஒரு சைடு எஃபெக்டும் பண்ணாது. 2 இலை தானே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 இலையோ 3 இலையோ சாப்பிடலாம், கழுவி சாப்பிடலாம். இது யாருக்குன்னா, என்னால சமைக்கவே முடியாது, நானு தனி கட்டையா இருக்கேன், ஏதோ போற வாக்குல. ஆமா, பேச்சுலரா இருக்க பசங்க நிறைய அப்படின்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு இப்படி போடுவாங்க, இப்படி பறிச்சு நான் 4 இலைய அப்படின்னு சாப்பிட்டு போயிடலாம். நான் இதுக்காக சொல்ல வரேன், கடைசியில லைட்டா காரமா இருக்கு, கொஞ்சம் காரம் இருக்கதானே செய்யும். ஏன்னா இதனுடைய பவர் அது மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து யாருக்கு அப்படின்னா, சமைக்கிறதுக்கு டைம் இல்ல, ஏதோ ஒரு இலை 2 இலை சாப்பிடலாம், அளவுக்கு மீறி சாப்பிட கூடாது. அதாவது இந்த ஒரு இலை இருந்தா, இந்த 2 இலையே நம்ம உடம்புக்கு தேவையான அன்னைக்கு தேவையான சக்திகள் எல்லாமே இருக்கும், டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல மருத்துவ குணம் இருக்கிறதுனால 2 கீரையா சமைச்சு சாப்பிடுறது ஒரு 2 கீரையா பச்சையா சாப்பிட்டாலே கிடைக்கும்ன்றீங்க. அந்த அளவுக்கு இதுல இம்யூனிட்டி பவர் இருக்கு. இது ஜஸ்ட் அவ்வளவுதான், சாப்பிடலாம்னு காமிச்சிருக்கேன். ஆனா ப்ராப்பரா நீங்க கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது என்ன ஆகும்னாக்க, உங்கள் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும், குடல் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும், பயில் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்கள் இருக்காது. இப்ப நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த தொண்டையில ஒரு மாதிரி கரங்கரன்னு இல்ல, அதாவது இந்த துளசியை சாப்பிட்டா எப்படி ஒரு மாதிரி காரமா இருக்கும், மிளகு சாப்பிட்டா ஒரு காரமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரம் அவ்வளவுதான், பெருசா பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம சாதாரண சாப்பிட்ற கீரை தானே. இப்ப நான் பச்சையா பாத்தீங்கன்னாக்கா வெண்பூசணி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன், மஞ்சள் பூசணி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன், பீர்க்கங்காய் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். என்ன சார் இதெல்லாம் பச்சையா சாப்பிட்றீங்க? எல்லாம் குழம்பு சாப்பிடுவாங்க, ஆனா பச்சையா சாப்பிடுறது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் இப்படி சாப்பிடும் போது உள்ள இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகளும் வெளியேறும். 1. 2வது, இது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் கீரையா சமைச்சு சாப்பிட சொன்னீங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாமா? அதை ஏன் பேச வந்தேன். என்னன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, இல்லை லிவர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இல்லை குடிச்சு குடலெல்லாம் வெந்து போச்சு அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நார்மலாக ஆட்டுக்கால் சூப் எப்படி வைப்போம்லோ, வெஜிடபிள் சூப் எப்படி வைப்போம்லோ, அது மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இதையும் பறிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி சூப் மாதிரி மாற்றி குடிக்கலாம். ஆமாம், அப்படின்ற மாதிரி நொட்டாங்கொட்டுன்னு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடலாம்? அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு சாப்பிட்டா போதும். எனக்கு தெரியாது, இப்போ டயாலிசிஸ் பண்றவங்க அவங்களுக்கு அளவு இருக்கு, சிரோசிஸ் இருக்கவங்க அவங்களுக்கு அளவு இருக்கு. இப்போ இது ஜென்ரலா சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது அப்படின்னா, பிபி அதிகமான வரும், வலி மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்தினா வரும், நிறைய போதை பழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஸ்மோக் பண்ணா கண்டிப்பா வரும். இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த கலர் முட்டாய்களை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை. ஆமா, இப்போ இருக்கிற நவீன கூல் ட்ரிங்க்ஸ்கள், அதுக்கப்புறம் செயற்கையா இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்கள், இதெல்லாமே எது இயற்கைக்கு முரம்பா இருக்கோ, இயற்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கோ, அது எல்லாமே ஒரு மனிதனுடைய லிவரையும் கிட்னியும் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். முதல்ல லிவர் அது பெருசா காமிக்காது, ஏன்னா அது இடியே கூட தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பொறுமையான ஆர்கானா. 90% கெட்டு போனதான் தம்பி கல்லீரலை கொஞ்சம் கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லுமா. அப்போ கிட்னியை ஏன் நான் குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய கிட்னி ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய
உடம்புல சுழற்சி முறையில ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை சுழற்சி முறையில தூய்மைப்படுத்துது. கிட்னி ஒரு பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லலாம் மனுஷனுடைய உடம்புல. அந்த தொழிற்சாலை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மூக்கை எடுக்கிற காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க ஒரு 30 ml இருந்து 50 ml சூப்பா எடுக்கிறது தவறே இல்லை. ஒருவேளை டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு 3/4 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த 3/4 லிட்டர்ல காலையில் ஒரு 50 ml, சாயந்தரம் 50 ml கம்பல்சரி இது சூப்பா எடுத்துக்கலாம். இது 100 ml ஆயிடுச்சுங்களா, மீது 650 ml நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற தண்ணி, குழம்புல இருக்கிற தண்ணி, ஜூஸ்ல இருக்கிற தண்ணியோட சேர்த்து அடங்கிக்கினா போதுமானது. ஐயா, இப்போ இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கடைகளில் வந்து மூலிகை பொடியாக கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதோட ஒரு சில மூலிகைகள் சேர்ந்தாக்க இன்னும் நல்லா இருக்கும். மூக்கரட்டக்கரையோட துத்தி வேர் இருக்குல்ல, அது கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு சூப் குடிச்சோம்னா இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த EGFR அப்படின்னு இருக்குல்ல, ஃபில்ட்ரேஷன், இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அங்க உங்களுக்கு கிட்னி LFT டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதுல யூரியா கிரேட்டின் அதிகமா இருக்குன்னா அதுவும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் அதிகமாகணும் அப்படின்னா அதுவே போதுமானது. இதுவே உங்களுக்கு ஒரு சில மூலிகைகளை போதுமானது, அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு EGFR வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரியா கிரேட்டின் குறையணும், HB அதிகமாகணும், BP கண்ட்ரோலுக்குள்ள கொள்ளணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு யூரின் நல்லா போகணும், மலம் நல்லா போகணும், அசதி சோர்வு டயர்னஸ் இருக்காரு. அந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் உடம்புல இல்லாமல் இருந்தால் சரி, அவ்வளோதானே. அதை இந்த கீரை செய்யும். இப்போ இதோட நார்மலாக நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் சொரக்காய். இப்படி குண்டா வந்து இப்படி போகும் பாருங்க, குட சொரவை, அது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பிஞ்சே எடுக்காம முத்தண்டாம எடுக்காம நடுத்தர சொரக்காயா சும்மா ஒரு கத்தி வச்சு கொத்தினா டக்குன்னு உள்ள போனோம். அது அதனோட தோல் செதை விதையோட போட்டு அப்படியே நல்லா உப்பு இல்லாம வறுத்து, அதாவது உப்பு இல்லாம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதிலேயே கொதிக்க வச்சு, எதுவுமே வேண்டாம், கொதிக்க வச்சு அப்படியே அதை எடுத்து காலையில் ஒரு 100 கிராம், சாயந்தரம் ஒரு 100 கிராம் அதை சாப்பிடும் போது அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% தண்ணி தான் இருக்கும். அந்த தோல் எல்லாம் ரொம்ப கல் மாதிரி இருக்கு. நான் அதை தான் சொன்னேன், ரொம்ப முத்தந்து எடுக்காதீங்க, ரொம்ப இலசாவும் வேணாம், கொலன்னு போயிடும். முத்தந்து எடுத்தீங்கன்னா நடுக்கணும். அப்போ காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெண்பூசணி சாப்பிட்றது உப்பு மிளகு எதுவும் சேர்க்கக்கூடாதா? கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க கம்பல்சரி உப்பு சேர்த்திக்கவே கூடாது. ஒரு சிலர் என்னவங்க நாக்குக்கு சொன்னையா யாரும் வெளியே போயிட்டு கொஞ்சம் உப்பு எடுத்து குழம்பு போட்டு சாப்பிட்றது. அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கு உப்பு எதிரி. உப்பு மட்டும் இல்லை, ஒரு சில உணவுகளும் எதிரி. இப்போ நான் ஏன் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க நான் வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாது, அது பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. நம்ம அறிவியல் பூர்வமாக பேசினா வேற மாதிரி போயிடும். இப்போ மக்கள் பெரும்பாலும் பாமர மக்களுக்கும் புரியும் இல்லையா, அதனால பேசுகிறேன். அதனால கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களும் உப்பு கம்பல்சரி எடுக்கக்கூடாது. பால் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கக்கூடாது, பழங்கள் நிறைய எடுக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஆப்பிள் பழம்னா ஒரு பீஸ் எடுக்கலாம், கொய்யா பழம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பீஸ் எடுக்கலாம். ஆசைக்கு கீரையில் கம்பல்சரி மூக்கை எடுக்கிற மட்டும் தான் சாப்பிடணும். அடிஷ்னலாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வெந்தயக்கீரை சாப்பிடலாம், சரிங்களா. மீதி காயில் நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம், அதுலேயும் ரிச் ஃபைபர் இருக்க காய்கறிகள் எடுத்துக்கலாம். சொரைக்காய், வெள்ளை பூசணி மாதிரி காயின் முறை எல்லா காயுமே கம்பல்சரி கிட்னி ஃபெயிலியர்களுக்கு ஏற்றது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு காய்கள். நான் வந்து கேரட் பீட்ரூட்லாம் சொல்லவே இல்லை, காயின் முறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். அப்போ இது மாதிரி நீங்கள் எடுக்கும்போது சொரக்காய் கூட்டு ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடும்போது கண்டிப்பாகவே உங்களுடைய EGFR லெவல் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. ஐயா, இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க, அவங்களுமே இதை எடுத்துக்கலாமா? 100% எடுத்துக்கலாம். அதனால தானே பேசிக்கிறேன் ஐயா. அதாவது சொல்லப்போனால் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு டவுட்டை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்பாங்க, நான் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயா, வாரத்துக்கு 3 முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்களும் கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு அளவு தண்ணி வச்சுருப்பாங்க, அது 600 ml இருக்கலாம், 750 ml இருக்கலாம், 1 லிட்டராக இருக்கலாம், சரிங்களா. அவங்க உடல்நிலையை பொறுத்து அவங்க LFT எவ்வளோ லெவல் இருக்குன்னு பார்ப்பாங்க. EGFR ரொம்ப கம்மியாயிடுச்சு, 6-7 தான் இருக்குது, கிரேட்டின் வந்து 10-15 போயிடுச்சு, யூரியா எகிரிடுச்சு, HB கம்மியாயிருச்சு அப்படின்றவங்களுக்கு அளவு தண்ணிக்கு சொல்லியிருப்பாங்களா, அந்த தண்ணியில் இதை அடைக்கணும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி தண்ணி அளவுக்குள்ளேயே இதுவும் இருந்துக்கணும் கம்பல்சரி. ஆமாம், அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னா, ஒரு 6 மாதம் குழந்தை, ஒரு 5 மாதம் குழந்தை எப்படி கவனிச்சுப்பீங்க? பார்த்து கவனிச்சுப்பீங்களா? குழந்தைக்கு பசி எடுக்குதா, குழந்தைக்கு பால் தேவைப்படுதா, குழந்தை அழுதா, ஆடுறதுக்கான காரணம் வயிற்று வலியா, தூங்குதா,
இப்படின்னு பார்த்து பார்ப்பாங்களா, அது மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்டை நீங்கள் பார்த்து குழந்த மாதிரி பார்த்துக்கினீங்கன்னா ஒரு சில மண்டலங்களில் அவங்க பிரச்சனைகளை வந்து மெல்ல ரிவீல்ஸ் பண்ணிடலாம் 100%. ஐயா ரொம்ப அற்புதமான தகவல்களை வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூக்கரட்டை வந்து நம்ம எல்லாருமே வந்து கிட்னிக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் லிவருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பொடி வடிவத்தில் கிடைக்கிது, கஷாய வடிவத்தில் கிடைக்கிது, சிரப் வடிவத்தில் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்ட அல்லது பாரம்பரிய வைத்தியர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு உங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் காணிச்சு அவங்களோட ஆலோசனைப்படி எடுக்கும்போது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்பு இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு முன்ன பின்ன இருக்கும்போது அவங்க நாடி பார்த்து உங்கள் உடல் அமைப்பை பார்த்து சொல்லும்போது அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும், இன்னும் சீக்கிரமாக குணமாகறதுக்கும் இருக்கும். இது கூடவே சில பத்திய உணவு முறைகளையும் அவங்க சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஐயா ரொம்ப அற்புதமான தகவலை கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்க. மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.